ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாரோ பஸ் ஸ்டேஷன் இது. நீங்கள் வந்து இங்கேருந்து நிறைய ஊர்களுக்கு பஸ் போகும். எனக்கு வேலை வேணால் அந்த டிரைவர் வேலை நிறைய வேக்கன்சி வரும். அந்த டிரைவர் வேலைக்கு இந்த பஸ்ஸில் நல்ல சேலரி. இந்த மாதிரி வெளியே போகுது மிடில் உள்ள டோர் வழியா, ஆமாம் முன்னால் உள்ள டோர் வழியா டையெல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப யூனிஃபார்மாக ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் இதெல்லாமே. பூரி வாங்கினார், பூரி 2 பூரி, ஒரு பூரி செட்டு. இங்கே பாருங்கள் அவருக்கு ஃபுல்லு தாலி, சவுத் இந்தியன் தாலி சூப்பராக இருக்குல்ல. லண்டத்து பிளச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பரா இருக்கேன். மக்களேடி பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் மக்களேடி காருக்குள்ள இருந்தீக்கா, காரை நீங்க இன்னும் உடலையா, காருக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு. காரை தான் கொண்டு விட போறோம் கேட்டீங்களா? இங்க வேறு பேருக்கு அங்க இவரு இதெல்லாம் ஆக்கி வச்சிருந்தாருல்ல, அதுக்கு கொண்டு பேரு கொண்டு விட போறோம். அன்னைக்கு போட்ட போர்டுல மனுஷன் வந்து 10-14 கடை ஏறி இறங்கி ராத்திரி பகல்மா ஏறி இறங்கி கொஞ்சம் சீப்பா உள்ளத உடனே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு. இப்ப அங்கதான் போறோம். அங்க போறதால எப்படி கண்டுபிடிச்சோம், எப்படி இதெல்லாம் ஒரு வேலை யாருக்காச்சும் வீட்டுல ஆச்சுன்னா கைடன்ஸ் கொடுக்கணும். அப்படியா? ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாம இருக்கணும். டக்குனு சாடி இருக்கக்கூடாது. டென்ஷன் ஆனனாலதான் இவ்வளவு தூரம் போய் வந்து இது பண்ணிருக்காரு. பாசிட்டிவ் டென்ஷன், அதுக்கு வேற பாசிட்டிவ் டென்ஷன். ஓகே. காரை ஸ்டான்மோர்ங்கிற இடத்துல பாடி ரிப்பேர் கூட்டிட்டு இப்போ வந்து பஸ்ஸில் நாங்கள் வெம்பிளிக்கு போகிறோம். ஆக்சுவலி இங்கேருந்து ஸ்டான்மோர்லேருந்து ஹேரோ போய் ஹேரோலேருந்து வெம்பிளிக்கு போகணும். பஸ்ஸில் ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன். அப்படியே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது அந்த ஜேர்னி. ஆனாலும் வந்து காரங்க விட்டு போகிறது கொஞ்சம் மனசுக்கு பாரமாக தான் இருக்குது. ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேரோ பஸ் ஸ்டேஷன் இது. நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, நாரூரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது மாதிரி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு இருக்குல்ல, அது மாதிரி ஹேரோ பெரிய பஸ் ஸ்டேஷன். இங்கே வந்து இங்கேருந்து நிறைய ஊர்களுக்கு பஸ் போகும். உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். ஓகே, நிறைய பஸ்ஸுக்கு உள்ள எழுதிப்பட்டிருக்கு பாருங்க. இல்லை எப்படின்னா ஆள்கள் இருக்கிறதுக்கு உள்ள இடம் பஸ் ஸ்டாண்டில் எல்லாருக்கும் நிறைய பஸ் வந்துட்டு இருக்கு. நாங்கள் இப்போ அடுத்த பஸ் வந்து H17 எடுக்க வேண்டியது. லேடி டிரைவர் பாருங்க இந்த பஸ். ஆமாம், லேடி டிரைவர்லாம் அங்கே வந்து சர்வசாதாரணம் இல்லையா பார்க்குறது. இது வந்து சீட்டிங் ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பு B, பஸ் ஸ்டாப்பு Dன்லாம் எழுதியிருக்குல்ல, அந்தந்த இடத்துல வந்து அந்தந்த பஸ் ஸ்டாப்பு அந்தந்த பஸ் வந்து நிற்கும். உள்ளே உங்களுக்கு சாயெல்லாம் வாங்கலாம். பஸ் ஸ்டாப்புக்குள்ளே ட்ரீட்ஸு, காப்பி கடை. இது வந்து இங்கே ரொம்ப பாப்புலர். ட்ரெயின் சமோசாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. வாங்க, இதில் எல்லாம் வந்து சமோசா கிடைக்கும். நம்ம ஊரில் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த சூப்பர் லூப். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்ஸ் தான் நடத்தும். இங்கே பஸ் ஸ்டாப்பில் தான் நடத்தும். இங்கேருந்து ஹீத்ரூக்கு டைரெக்டாக இருக்குது. ஹீத்ரூக்கு நிறைய ஸ்டாப் இங்கேருந்து. ஐயோ, இப்போது 140 நீங்கள் போனீங்கன்னா 2 மணிக்கூர் ஆயிரும். ஆனால் இதில் போனீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 1/2 மணிக்கூரில் கொண்டு விட்ருவாங்க. எல்லாம் ஃபுல் எலக்ட்ரிக் பஸ். அது பக்கத்தில் எடுங்க. எல்லா பஸ்ஸுமே இங்கே எலக்ட்ரிக் பஸ் தான். எல்லா பஸ்ஸும் இல்லை, பல பஸ்ஸுகள். இது பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ஃபர்மேஷன். இதுதான் வந்து பஸ்ஸுக்குள்ள மேப்பு. கேட்டிங்களா? இதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் இந்த மேப்பை பார்த்தே நீங்கள் போயிடலாம். ஓகே, என்னென்ன பஸ்லாம் இருக்குது, எந்த நம்பர் பஸ்லாம் வந்து வெம்பிளி சென்ட்ரலுக்கு போகணும்னு போட்டிருக்கு பாருங்கள். இது நீங்கள் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்க, இது வந்து நம்ம ஏர்போர்ட் மாதிரி, ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரி லைவ் டிஸ்பிளே எத்தனை நிமிஷத்தில். எங்களுக்கு இப்போ பஸ் வந்து H17 2 நிமிஷத்தில் வருது. 11:30. இங்கே இப்போ வந்து பீக் டைம் கிடையாது, ஆஃபீஸ் டைம்லாம் கிடையாது. ரொம்ப இதாக இருக்குது. பட் நல்ல ஆஃபீஸ் டைம், பீக் டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இங்கே வந்து ஃப்ரீ பேப்பர், இதெல்லாம் ஃப்ரீ. டெய்லி நம்ம வந்து காலையில் இந்த மெட்ரோ பேப்பர் வரும் ஃப்ரீ. இதை நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். போய் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ உட்காந்து வாசித்துக்கலாம். இங்கே இருங்க, இன்னைக்குள்ள நியூஸ் தி ஸ்டாம் அஃபென்சிவ், இந்த மெட்ரோ பேப்பர். இங்கே உள்ள பஸ்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கன்செஷன் இருக்கும்.
இதான் பின் பஸ் சீட். ஆமாம், அதுங்களா அந்த இன்னொரு டிவி மாதிரி தெரியுதுல்ல, அது ஃபுல்லாக நமக்கு தெரியும். மேலே ஆட்கள் மேலே சீட் இருக்கா என்ன அதுன்னு. இதுக்கு மேலே கிடையாது, கேமரா தான். கரையாம்பட்டியா இந்தா சார், பாக்கி 250 வரும்போது தர்றேன். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். இதுக்கு வேற போராடணுமா? இந்த பஸ்ல கண்டக்டர்லாம் இல்லை இங்க. அடுத்த டிக்கெட் 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 கேட்டு வாங்க சார். அந்த பேலன்ஸ் தர்றேன். சரிங்க சார். ஆமாம், கண்டக்டர் இல்லாத பஸ்ஸு நானே நிறைய நாள் கழிச்சு இப்போ தான் பஸ்ஸில் போகிறேன். தருவானா தரமாட்டானா? அப்படியே ஆட்டையை கட்டியே போட்டுருவானோ? மோஸ்ட்லி இந்த பஸ்லாம் பென்ஸ் பஸ்ஸா? ஆமாம், பென்ஸ் பஸ்ஸு. இந்த பஸ் ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏங்க ஏன் காசை தானே கேட்டேன் நானு, ஏன் கோவப்படுறீங்க? என்ன உன் காசு கேட்ட? வந்துட்டானுங்க. நம்ம காசை கேட்டதுக்கு என்ன மாதிரி கொந்தளிக்கிறாயா? முன்னால் வந்து சீட்டில் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்கல்ல, முன்னால் உள்ள சீட்லாம் இந்த வயசானவங்களுக்கு, இல்லைன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, இல்லை டிசேபிளாக இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுத்துடணும் எழும்பி. ஓகே, bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வரனோட தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெண். இவங்களுக்கு வயசு 26 ஆகுது. இவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிழர், யூகேல வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இவங்க மாஸ்டர்ஸ் இன் ஆர்கிடெக்ட் முடிச்சுட்டு யூகேல இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் அறிஞ்சிக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த இணையதளத்தில், அதாவது அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMO 20250112642 அப்படிங்கிற அந்த நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை உடனடியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை உங்களுடைய முழுமையான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இவங்களுக்கு நல்ல மணமகன் வந்தடைய நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த சைடில் உள்ள இடமெல்லாம் வந்து இந்த புஷ் ஏர்லாம் வச்சுட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கான இடம். இதில் அங்கே வந்து க்ளீனாக மானிட்டரில் நெக்ஸ்ட் ஸ்டாப் என்ன, எத்தனை மணிக்கு போகும், அது கரெக்டாக டைமும் அந்த இடமும் காணிக்கிட்டு பாருங்க. அதே போல் இங்கே உள்ள பஸ்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த டோர் லாக் ஆயிரும் போகும்போது. நம்ம ஊரில் இப்படி வந்து எவ்வளோ பாதுகாப்பாக தூங்கிட்டு போகிறது அப்படிலாம் இருக்காது. என்ன பஸ்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு ஹீட்டர்லாம் உண்டு. குளிர்காலத்தில் வந்து ஹீட்டர்லாம் ஆன் ஆகிக்கும். நமக்கு ஜம்முன்னு நல்ல ஹீட் நல்லா வரும், சுகமாக இருக்கும். ஜன்னல் இதெல்லாம் திறக்க முடியாது உங்களுக்கு, ஆனால் மேலே விண்டோ இருக்கு இல்லையா, அது திறக்கலாம் லைட்டாக. பாருங்க, வயசானவங்களாம் வாக்கிங் போகிறாங்க, குரூப் வாக்கிங். பக்கத்தில் ஹில் இருக்குது, அந்த ஹில்லுக்கு வாக்கிங் போகிறாங்க. குச்செல்லாம் ஓணிக்கிட்டு வாக்கிங் ஸ்டிக்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா முதல் 1 ஹவருக்கு உங்களுக்கு ஃப்ரீ. ஒரு ஃப்ரீ இல்லை, நீங்கள் கொடுக்குற நீங்கள் 1.75 1 பவுண்டு 75 காசு வந்து உங்கள் கார்டிலேருந்து டிடெக்ட் ஆகும். இது வந்து 1 மணிக்கூருக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த 1.75 எத்தனை பஸ் வேணாலும் நீங்கள் ஏறி இறங்கிக்கலாம். ஆனால் வந்து 1 ஹவருக்கு அந்த காசு தான். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு மேலே சார்ஜ் பண்ணும். இது வந்து ஹேர் ஆன் த ஹில் வழியாக போகுது. இதுதான் வந்து ஜவஹர்லால் நேரு படித்த ஸ்கூலு, பார்த்துக்காங்க தானே? ஆமாம், ஸ்கூலுடைய இது பில்டிங்ஸ், ஸ்கூல் பில்டிங்ஸ் இங்கே இருக்குது. ஸ்கூல் இந்த பக்கம் இருக்கு, இதாக இருக்கு. இது எல்லாமே ஸ்கூல் தான். ஜவஹர்லால் நேரு நம்ம ஃபஸ்ட்டு முதல் பிரைம் மினிஸ்டர் படித்த ஸ்கூல் இருந்தாங்க. அந்த வழியாக இந்த பஸ் போகுது. எப்படி இருப்பாங்க காணிச்சிருக்கோம், நம்ம ஏற்கனவே காணிச்சிருக்கோம், நம்ம முழு வீடியோலாம் போட்டிருக்கோம். கண்ணாடி அழுக்கா இருக்குது, நல்லா லண்டனுக்கு உள்ள நீங்கள் லண்டனுக்கு ஒரு மாதிரி சப்பர்புக்குள்ளே இருக்கிறீங்கன்னா இப்போ வந்து கார் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஒரு அவசியம் இல்லை கார் வாங்கணுன்னு. நிறைய பஸ் வந்து எவ்ரி 2 மினிட்ஸ், இந்த சௌத்த பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெட் பஸ்லாம் எவ்ரி 2 மினிட்ஸ் உங்களுக்கு இருக்கும், 2 to 3 மினிட்ஸ் இருக்கும்ல. லண்டன் சிட்டி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ட்ரெயின் பயங்கர வெல் கனெக்டட். எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பயங்கரமாக வெல் கனெக்டட். ஃபுல்லாக எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட், எவ்ரி 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய சிட்டி வந்து ஒன் ஆஃப் த சிட்டி வந்து லண்டன் சிட்டி தான். அது அடிச்சுக்கவே முடியாது. அது மாதிரி நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே வரும்போது வந்து நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் எடுக்க முடியாது. அந்த சிஸ்டம்லாம் போயிருச்சுது. ஒன்றுலே நீங்கள் பேங்க் கார்டு, நம்மக்கிட்ட உள்ள பேங்க் கார்டை வச்சு நீங்கள் டேப் பண்ணி வரலாம். இல்லைனா வந்து பஸ் பாஸ்னே கிடைக்குது, ஆயிஸ்டர் கார்டு கிடைக்குது. அதில் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம். இந்த கார்டுகள்லாம் வந்து பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் காசு கொடுத்து
எதுலேயும் வந்து நீங்கள் ஏற முடியும். காசு சில்லறையாக நீங்கள் கொடுத்து ஏற முடியாது. நான் கான்டாக்ட்லெஸ் பே தாங்க. ஓகே. ஓ, கிரீன் ஃபோர்ட் வழியா போகுதா? ஆமாம். இப்போ சின்ன சின்ன வீடுகள்லாம் போய் போகும். நீங்கள் இது போய் சேரதுக்கு நிறைய நேரம் ஆகும். இனி ஒரு இது என்னன்னா, எனக்கு இந்த பஸ்ஸு ட்ரெயினுக்கு உள்ளது பிடிச்சேன்னு எப்படின்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டேஷன் இருக்கும், 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். நம்ம அங்கே இறங்கிக்கலாம். ரொம்ப தூரமெல்லாம் போய் இறங்கணும்னு அவசியமே இல்லை. ஒரே இடத்துக்கே ஒரு 4-5 ஸ்டேஷன் ஸ்டாப் இருக்கும். இந்த பட்டனை அழுத்தணும், டிக்கெட்டிங் பெல் சத்தம் கேட்கும், நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பஸ்ஸு காலியாக இருக்கிறதுனால எல்லா ஸ்டாப்லேயும் நிறுத்துறாங்க. ஆனால் இப்போ பஸ் ஓரளவுக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னு, இந்த கெப்பாசிட்டியை வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னா பஸ் வந்து ஆள் இறங்குறதுக்கு மட்டும் பின்னால் உள்ள டோர் மட்டும் தான் திறப்பாங்க, முன்னால் உள்ள டோர் திறக்க மாட்டாங்க. நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, 2 டோர் இருக்குதுக்கா. நீங்கள் இது முன்னால் உள்ள டோர் வந்து நம்ம ஏறுறதுக்கு, பின்னால் உள்ள அது மிடில் ஒரு டோர் இருக்கும், அந்த டோர் வந்து இறங்குறதுக்கு. இந்த பின்னால் உள்ள டோரோடி நீங்கள் ஏற முடியாது. ஏறினா உடனே டிரைவர் வந்து நம்மளை இது பண்ணுவார், அங்கே கூப்பிடுவார். முன்னாடி உள்ள டோரில் ஏறினதுமே அங்கே பாருங்கள் ஒரு டேப் பண்ணக்கூடியது இருக்குது பாருங்கள். அதை டேப் பண்ணிவிட்டு என்னதை டேப் பண்ணணும்? பேங்க் கார்டை டேப் பண்ணணும். பேங்க் கார்டோ இல்லைன்னா வந்து ட்ரெயில் கார்டோ ஐஸ்டர் கார்டோ இருந்துச்சுன்னா அதான் பே பண்ணக்கூடிய இடம். ஓகே. அது மாதிரி நீங்கள் டிரைவிங்லாம் ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு நல்ல டிரைவிங் பண்ணுறேன், நான் வந்து இங்கே வந்து ஒரு டிபெண்டன்ட் விசாவில் இருக்கிறேன், எனக்கு வேலை வேணுன்னா அந்த டிரைவர் வேலை நிறைய வேக்கன்சி வரும். அந்த டிரைவர் வேலைக்கு இந்த பஸ்ஸில் நல்ல சேலரி, ஒரு மாதிரி ஒரு மீடியமான நல்ல சேலரி உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சும்மா கடைகள் இதில் மட்டும் நம்ம இது பண்ணாமல் இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் டிரைவராட்டு. நல்ல சேலரி, நல்ல டே ஆஃப் எல்லாமே நல்லா கிடைக்கும். எப்பவுமே டிமாண்டிங்கான ஜாப் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கூகுளெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல இது. அப்படி தானே? வந்துச்சா இல்லையா வெம்பிளி? இவ்வளவு தூரம் பேசியாச்சு, இன்னும் வரல. சின்ன ஸ்ட்ரீட்டுகளுக்குள்ள எல்லாம் போகும். இது சின்ன சின்னதான் போய் கவர் பண்ணும் இந்த பஸ். அதே போல் இங்கே வந்து பஸ்ஸு கார் இதெல்லாம் வந்து ஹார்ன் அடிக்கிற விஷயங்கள்லாம் இங்கே அதிகமாக இல்லை. யாருமே அதிகம் மோஸ்ட்லி ஹார்ன் யூஸ் பண்ண மாட்டாங்க. பஸ் ஸ்டாப்புக்கு தான் இருக்கும் பாருங்க, சின்ன ஸ்டாப். இதெல்லாம் இப்போ சின்ன பஸ் ஸ்டாப், தெரிய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அறுபது வயசுக்கு மேலே வந்து இங்கே வந்து டிக்கெட் ஃப்ரீடம் பாஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து ஃப்ரீ. யார் பீக் டைமில் அன்பீக் டைமில் போயாச்சுன்னா எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு. எவ்வளவு தூரம்னாலும் நீங்கள் போய்க்கலாம் பஸ்ஸில். ட்ரெயினில் இல்லை, பஸ்ஸில் மட்டும். நம்ம 60 வயசு ஆகும்போது அதெல்லாம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கிடுவாங்க. அதெல்லாம் அப்படிதான் இருக்குது. நிறைய இந்த நாட்டில் நிறைய மக்களுக்கு சலுகை இது பண்ணி இப்போ இமிக்ரன்ஸ் நிறைய வந்து கூடி எடுத்து பயங்கரமாக கூடிருச்சு இதில் அந்த பாப்புலேஷன். அதனால் நிறைய இவங்க கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நிறைய கட் பண்ணிகிட்டே வர்றாங்க. நிறைய பேர் மிஸ்யூஸும் பண்ணுறதுனாலவும் இருக்காங்க. நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நான் சில யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லேருந்து வர்றவங்கலாம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுகள் பெனிஃபிட்டுகள் மாதம் காசு வாங்கிட்டு அவங்க நாட்டில் போய் இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறது, அப்படி நிறைய அபியூஸ் நடக்குது, சிஸ்டம் அபியூஸ். அதான் இந்த மாதிரி வெளியே போகுது, மிடில் உள்ள டோர் வழியா உள்ள வர்றாங்க. ஆமாம், முன்னால் உள்ள டோர் வழியா. அது மாதிரி டிரைவர்ஸ்லாம் இங்கே வந்து டிரைவர் நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பார் பாருங்க. அவங்களுடைய யூனிஃபார்ம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சிலவங்க ஈவன் டையெல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப யூனிஃபார்மாக ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் இதெல்லாமே. அடுத்த ஸ்டாப் வந்தாச்சு. அதே மாதிரி லண்டன்லனா இப்போ இது நடக்கலை. ஆனால் யூஸ்வலாக வந்து பஸ்ஸு இதில் நம்ம ஏறினதும் டிரைவர் வந்து ஹலோ குட் மார்னிங் ஹாய்ன்னு சொல்லுவார். நம்மளும் குட் மார்னிங் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இறங்கும்போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம், அவரும் தேங்க்யூன்னு சொல்லுவார். இது லண்டனுக்கு வெளியே நிறைய நடக்கும். இங்கிலீஷ்காரங்க நிறைய இடத்துல. இப்போ இங்கே எல்லாம் இங்கிலீஷ்காரங்க கம்மி இல்லை, நல்லா அதெல்லாம் பெருசாக நடக்கிறது இல்லை. அதெல்லாம் போயிருச்சுது. அது கல்ச்சர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க.
ஆனால் வந்து இதே வந்து அவுட் சைட் லண்டன் நல்ல இங்கிலீஷ் இடங்கள்லாம் போயாச்சுன்னா அவ்வளோ மரியாதையாக இது பண்ணுவாங்க. அது மாதிரி ஆளுங்களும் அவங்களுக்கு இறங்கும்போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த வேலை செய்கிறதுக்கே ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ரைடாக இருக்கும் அப்படியெல்லாம் பண்ணும்போது, அப்படி தானே? அது மாதிரி அந்த போகிற பேசஞ்சர்ஸ்க்கும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெஸ்பெக்டாக போகிறோம் அப்படின்னு இருக்கும். இது அப்படி இல்லை. அது என்னொரு ரீசன், நிறைய கூட்டம் இங்கே, அதனால கூட இருக்கலாம். அது கூட இருக்கலாம், கூட்டம்னால இருக்கலாம். எத்தனை பேர் சொல்கிறது தேங்க்ஸ் இறங்குறவங்களுக்கு ஏன் வாய் வலிச்சு அது அங்கெல்லாம் பெரிய இங்கிலீஷ் இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான். கடைசியில் தாராளமாக பெரிய சீட்டு, யாருமே உட்காரல, 2 பேரும் ஜம்முன்னு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு வர்றோம். எங்கள் ஸ்டாப் இந்த வருஷம் நாங்கள் இறங்க போகிறோம். நம்ம ஊர் வந்தாச்சுங்க, வெம்பிலி. ஓ, இதுதான் கடைசி ஸ்டாப்பு. அதான் எல்லாம் இறங்கியாச்சு. அதுபோல் நம்ம இப்படி ஏரியாக்கெல்லாம் டிரைவர்ஸ் வந்து நம்ம கடைகளில் டீலாம் குடிச்சிட்டு வடை சாப்பிட்டு போவாங்க. நல்ல இன்பமான விஷயம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அடுத்து? இந்த நாகர்கோயில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். நாகர்கோவில் ரெஸ்டாரண்ட் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நாகர்கோவில் அது வந்து நிறைய நாள் ஆகுது. நாகர்கோவில் ஆர்யா பவன் அங்கே இருக்கு பாருங்க, எடுத்து அப்படி பஸ் விட்டு இறங்குனதுமே ஒரு ரெஸ்டாரண்ட். போய் ஒரு தோசை இட்லி அடிச்சுட்டு கிளம்புவோம். பூரி வாங்கினார். பூரி 2 பூரி, ஒரு பூரி செட்டு. இங்கே பாருங்கள், அவருக்கு ஃபுல்லு தாலி, சவுத் இந்தியன் தாலி சூப்பராக இருக்குல்ல. பழமெல்லாம் வச்சுருக்குறாங்க, நிறைய கறி வகை கொடுத்துருக்குறாங்கங்க, அடிப்படியாக இருக்குது. பாயசத்தோட சாப்பாடு இவ்வளோ நிறைய பஸ்ஸில் வந்ததுக்கு. மூலிகை வைத்தியசாலை, ஜோசியம் எல்லாம் இருக்குது, குவிஞ்சு கிடக்குது. வெம்பிலி எல்லாம் நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் ட்ரெயினில்.